செயின்ட் ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் 1597ல பிரான்ஸ்ல உள்ள ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. தொடக்க கல்விய முடிச்சதுக்கு பிறகு உயர்கல்விய இயேசு சபையினர் நடத்தக்கூடிய கல்லூரியில படிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்துல இயேசு சபை துறவிகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையால ஈர்க்கப்பட்டு தானும் ஒரு துறவியாகணும்னு முடிவு செஞ்சிருக்காரு. 1631ல குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. குருவானதுக்கு பிறகு மிகச்சிறந்த மறை போதகரா விளங்கியிருக்காரு. தன்னுடைய மறையுரை மூலமா ஏராளமான மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல இவர் பணிபுரிந்த துலீஸ் நகர்ல பிளாக் நோய் பயங்கரமா பரவியிருக்கு. நோய் பாதித்த மக்களுக்கு சிறப்பான முறையில சேவைகளை செஞ்சிருக்காரு. நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாம கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்காரு. கூடவே பாலியல் தொழில ஈடுபட்டு வந்த மக்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு வழங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. அவங்களுக்காக ஒரு தங்கும் விடுதியை கட்டி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு ஜான் பிரான்சிஸ். அதுக்கு பிறகு விவியஸ் நகருக்கு மறைப்பணியாற்ற போயிருக்காரு. அங்கேயும் தன்னுடைய மறையுரை மூலமா ஏராளமான மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றிருக்காரு. இப்படி மறைப்பணிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜான் பிரான்சிஸ் இறுதியா 1640ல நிமோனியா காய்ச்சல் பாதித்து இறந்து போயிருக்காரு. 1737ல இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 16 செயின்ட் ஜான் பிரான்சிஸ் ரெஜிஸ் ஃபீஸ்ட் டே.